மனுஷன் கேரளா போகிற ஒரு ட்ரெயினில் தான் அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த கேரளாவுக்கு போகிற ட்ரெயின் வந்து மோஸ்ட்லி வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனில் கொஞ்ச நேரம் தான் நிற்கும். ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸ் தான் நிற்கும். மற்ற கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி எல்லாம்னா கோயம்புத்தூரில் அவங்க நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கூட நிற்கும், நம்ம இறங்கி போகலாம். ஆனால் இவருக்கு விடிய காலமாக இருக்கிறதுனால நல்லா தூங்கிட்டார். தூங்குன மனுஷன் ஒரு இன்டர்வியூக்காக போகிறாரு. ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போயிட்டாருன்னா கேரளா அங்கே போகுது. அப்போ போத்தனூரை கிராஸ் பண்ணும்போது இவர் முழிப்பு வந்து, ஐயோ நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், இதை ட்ரெயினில் இறங்கணும்னு சொல்லிட்டு வேகமாக பைய தூக்கி வெளியே போட்டார். வண்டி வேகமாக போயிட்டு இருக்குது. குதிச்சிட்டாரு. குதிச்சவர் கரெக்டாக கால் போய் அந்த அவங்க வந்து டிவைடர் மாதிரி ஒரு இரும்பு வச்சுருந்தாங்க, அது மேலே அடித்து அந்த கால் வந்து இதுலேருந்து கட் ஆயிடுச்சு. அப்படியே கட் ஆயிடுச்சு. காலையில் போத்தனூர் ஸ்டேஷனில் விடிய காலத்தில் இது நடந்த சம்பவம். யாருமே இல்லை, ஒருத்தருமே இல்லை. ஆனால் இந்த மனுஷனுடைய தைரியத்தை பாருங்க. தன்னுடைய பேகை வந்து அப்படியே தவழ்ந்து போய் பேகை எடுத்து இழுத்து உள்ளே இருக்கிற சட்டையை எடுத்து தன்னுடைய அந்த உடஞ்சி போன தொங்கிட்டு இருக்கிற அந்த காலை சேர்த்து வச்சு இறுக்கி கட்டி அவ்வளோ பலனாக இருந்திருக்கிறாரு. சத்தம் போட்டு கடைசியில் ஒரு 45 மினிட்ஸுக்குள்ளே தாண்டி அங்கே இருந்த ஒரு ஆட்டோக்காரர் பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்து எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இங்கே அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி நல்லாயிட்டார், சரியாயிட்டார். அவருடைய போனு உடஞ்சது எல்லாத்தையும் ரெடி பண்ணி திரும்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். அப்போ அந்த மனுஷனுடைய முயற்சியை வந்து அவங்க எழுதும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் மணி இருக்குமானால் கர்த்தரை சார்ந்திருக்கிற உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மணி இருக்காதா? கர்த்தர் சாட்சியா நிறுத்த மாட்டாரா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமேன். உங்களுடைய முயற்சி பல பேருடைய பார்வைக்கு முந்திரி கொட்டத்தனமா தெரியும். பல பேருடைய பார்வைக்கு இவன் அடங்க மாட்டானான்னு உங்களை பார்த்து கேட்பாங்க. பல பேருடைய பார்வைக்கு இவனுக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அது கர்த்தருடைய சித்தமா இருக்குமானால் ஞானமா யோசிச்சு அந்த காரியத்துல நீங்க பேக் அடிக்காதீங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கொண்டு வந்து முந்தினவன் என்கிற பேர்ல கர்த்தர் நிச்சயமாய் இல்ல, ஹல்லேலூயா, அந்த முயற்சி எடுக்கக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரேன்னு கைகளை மேல தட்டி ஜெபித்து, ஏசப்பா